ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ரொம்ப வித்தியாசமான தக்காளி இட்லி எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னி வேண்டாம், சாம்பார் வேண்டாம், இது வெறுமே சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கு நான் 4 நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். இது கூட 5 சிகப்பு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சிகப்பு பச்சை மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாவே எடுத்துக்கங்க. சிகப்பு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிங்கன்னா இட்லி கலர் நல்லாயிருக்கும். நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இந்த தக்காளியை எடுத்துகிட்டு மேலே இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 4 தக்காளியும் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டுட்டேன். இதில் 5 சிகப்பு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேகட்டும். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை இப்போ தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன். இந்த தக்காளி மேலே இருக்க தோலை உரிச்சிக்கிறேன். தக்காளியில் வந்து தோலை உரிச்சிட்டேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட சிகப்பு பச்சை மிளகாவும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இப்போ மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இதை நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ நமக்கு இது தேவையில்லை, இதை தூக்கி போட்டுடலாம். இதை இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்குங்க. நமக்கு இதோடைய தண்ணி மட்டும்தான் தேவை. இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டேன். இதை ஒரு ஓரத்தில் வச்சிடுறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் கொஞ்சம் சூடாகட்டும். நெய் சூடாக இருக்குது. இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கூட 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இங்கே நான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வறுக்கிறேன். 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதில் 3 கப் ரவை சேர்த்துக்கிறேன். மூணு கப் ரவை சேர்த்துட்டேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து கொடுக்குறேன். இந்த மாதிரி நெய் போட்டு ரவை வறுத்தோன்னா இட்லி வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரவையை 5 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன். இங்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ரவையை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன். இப்போ இது நல்லா ஆறி இருக்கு. நெக்ஸ்ட் இதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். அது கூட அரைச்சி வச்சுருக்க தக்காளி தண்ணியும் ஒரு கப் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து கொடுக்குறேன். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இட்லி பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். இங்கே நான் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். மாவு நல்லா ஊறிருக்கு. ரவை ஊறுனா தண்ணி இருக்கும். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஈனோ இருந்தால் ஈனோ கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இங்கே நான் இட்லி தட்டு எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவிட்டேன். இதில் ஒரு கரண்டி மாவு சேர்த்துக்கிறேன். இங்கே தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இந்த இட்லி தட்டை இந்த பாத்திரத்தில் வச்சிடுறேன். இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிருக்கு. இங்கே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான இட்லி இங்கே ரெடியாக இருக்குது. இதை நான் தட்டிலேருந்து எடுத்துடுறேன். பாருங்கள், நம்மளுடைய அருமையான தக்காளி இட்லி சூப்பராக இங்கே ரெடியாக இருக்குது. இது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.